குட் மார்னிங். இந்த நாள் ஆரம்பிச்சிருச்சு. வந்த நாள்லேருந்து தூக்கம் இல்லை. இன்றைக்கி நல்லா நான் தூங்கினேன். ஏன் தெரியுமா? இது போல் நான் ரிலாக்ஸ் ஆகிட்டேன், மறுவீழ்ச்சி அடைஞ்சிட்டேன்னு சொல்லி உங்கள்கிட்டலாம் சொன்னேன்ல, வீடியோவில் ஒத்துக்கிட்டேன். அந்த வீடியோ இன்றைக்கி நைட் அப்லோட் ஆகும். மனசுலேருந்து அந்த பாரம், அந்த ஸ்ட்ரெஸ்ஸு, மனசு கவலைலாம் வந்துட்டு இறங்கிருச்சு. கடல சாப்பிட்றேன். நான் நல்லா தூங்கிட்டேன், சாப்பிடவே இல்லை. காலைல கட்டிட்டு வந்த சாப்பாடு நான் குப்பையில் போட்டு கடல வாங்கி சாப்பிட்டுருக்கேன். தேங்காய் எண்ணெய் கீழே போய் தேடி பார்த்தேன், தேங்காய் எண்ணெய் இல்லை. தேங்காய் எண்ணெய் வாங்கணும். சரி, ஓகே, நல்லா அடிக்குது. ஓகே, நாம் வேலைக்கு கிளம்பிட்டோம். ஓகே, என்னோடய கண்டென்ட் ரொம்ப சீரியஸானது, புரிஞ்சுக்கிங்க. யாரும் எந்த ஒரு போதை பாதைக்கும் போயிடாதீங்க. ஓகே, மைண்டை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியான விஷயங்களில் நான் இனிமேல் வந்துட்டு கான்சன்ட்ரேட் பண்ண போகிறதில்ல. சில விஷயங்களில் நான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஓகே, நான் நிறைய டைம் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு உண்டான காரணமே அதுதான். இனிமேல் அதுலேருந்து நான் வந்துட்டு அதில் நான் கவனம் செலுத்தணும். அதில் நான் வந்துட்டு என்னை நானே நான் வாட்ச் பண்ணணும். எதனால் நம்ம ரிலாக்ஸ் ஆகிறோம் அப்படின்றத பற்றி பார்க்கும்போது ஒரு விஷயம் நல்லா தெளிவாக தெரியுது. அதை கொஞ்சம் நான் வந்துட்டு சரி செய்ய வேண்டியிருக்கு. ஓகே, வேலை ஆரம்பிச்சிருச்சு. நண்பர்களே, நான் இங்கே உட்காந்துருக்குறேன். என்னோடய இந்த வியூ இருக்கே, ஏதோ இந்த கொடைக்கானல், ஊட்டி அது மாதிரி. இது வந்துட்டு மலேசியாக்காரங்க, மலாய்க்காரங்க வசிக்கக்கூடிய இடம். இந்த நாட்டாமா படம், இந்த கவுண்டருங்க ஏரியாலாம் இருக்கும்ல, இந்த ஓட்டு விடுங்க மாதிரி, இந்த மாளிகை மாதிரி, அது மாதிரியான, இந்த சூரிய வம்சம் படம் மாதிரி, அது மாதிரியான ஒரு லுக்கு. பக்கத்தில் ஒரு பெரிய கடை, இங்கே ஆப்போசிட்டில் ஃபுல்லாக வந்துட்டு சேர் போட்டிருக்காங்க. இது ஒரு மினி பஸ் ஸ்டாண்டு மாதிரி இருக்குது. எங்கள் கடையும் நல்லா பெரிய கடையாக இருக்குது. அப்புறம் அப்படியே ஒரு இறக்கம், அங்கிட்டலாம் ஃபுல்லாக மலை, பயங்கரமான வியூங்க. ஆனால் உங்களெல்லாம் காட்ட முடியல. உங்களுக்கு காமிச்சா என்னை தான் ஒரு அதி தீவிரமாக வாட்ச் பண்ணுறாங்களே. சரி, ஓகே, அதனால் இதெல்லாம் காட்ட முடியல. ஆனால் என் கண்கள் பார்க்குது, உங்களுக்கு காட்ட முடியலையே. காட்டுவோம், இங்கேருந்து வெளியாகக்கூடிய டைமில் காட்டிட்டு வெளியாகுவோம். சரி, ஓகே, மணி இப்போ 8 போகுது. வேலை 8 மணிக்கு போனால் அடுத்த நாள் 8 மணிக்கு வரைக்கும் சாவடியாக இருக்கும். இப்போ நான் ரம்ஜான் முடிஞ்சிருக்கு. ரம்ஜான் முடிஞ்சு ஒரு 10 வாரம், ஒரு வாரம், 10 நாள், ஒரு வாரம் சாவடியாக இருக்கும். எப்பா நினச்சாலே இதாக இருக்குது. ஆனால் உங்ககிட்ட அந்த உண்மையை ஒத்துக்கிட்டல, நான் இது போல் குடிச்சிட்டேன், திரும்ப தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டதுனால நல்லா தூங்கியிருக்கேன். ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுறேன். போய் இப்போ நல்லா வேலை செய்வேன். தெம்பாக இருக்குது. மனசு வந்துட்டு இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. இன்னும் நிறைய புரிதலோடு இருக்குது. இந்த போதை பற்றி எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழணும் நம்ம அப்படி சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு தெளிவான ஒரு மனசில் நான் இருக்கேன். ஓகே, எல்லோரும் என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, வேலை ஆரம்பிச்சிருச்சு. நண்பர்களே, வேலை முடிஞ்சு வந்தாச்சு. ஃபுல் டயர்டில் இருக்கிறேன் நான். இனிமேல் குளிச்சுட்டு, சாப்பாடு கொண்டு வரல, குளிச்சுட்டு சாப்பாடு கொண்டு வரலையா, தூங்கிட்டு, அப்புறம் நான் நேற்றுக்கே வீடியோ எடிட் பண்ணாமல் தூங்கிட்டேன். அவ்வளோ டயர்டு, ரொம்ப நாள் ஆச்சு தூங்கி. நேற்று சீக்கிரமாக தூங்கி ரொம்ப நேரம் நல்லா தூங்கிட்டேன். இன்றைக்கி தூக்கம் வருமா என்னன்னு தெரியல. இன்றைக்கி வந்துட்டு 2 மணி நேரம் ஓட்டி. நேற்றே இங்கே வெட்டிக்கிட்டேன்னு சொன்னால் இல்லை, சாவடி வேலைங்க. ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக ஈரமாக தான் இருக்குது, தெரியுதா? யாரோ அந்த ரூம்குள்ளே போகிறாங்க. ரெண்டு மணி நேரம் ஓட்டி இன்றைக்கி. அவ்வளோ ஆர்டரு. போரிங். நான் வந்துட்டு சொல்லியிருக்கிறேன், நான் வந்துட்டு ஒரு ரொட்டி மாஸ்டர். இந்த கடைக்கு ரொட்டி, கோரிங் ரெண்டும் போகிறதுக்கு தான் ஆள் தேவைப்பட்டுச்சு. வந்தால் நைட் டியூட்டி போட்டு பயங்கரமான கோரிங் ஆர்டர், சுனாமி கணக்காக சாவடியாக போயிட்டுருக்கு. ஆனால் நான் வேலையை நல்லா கற்றுக்கிட்டேன். இனிமேல் நம்ம எங்கே போனாலும் கோரிங்கும் சுனாமியில் ஸ்விம்மிங் பண்ணுவோம், ரொட்டியும் சுனாமியில் ஸ்விம்மிங் பண்ணுவோம். ஓகே, இந்த நாள் முடிஞ்சிச்சு. அடுத்த நாள் காலையில் 10 மணிக்கு தான் நேற்றுக்கு நாள் முடியுது. ஓகே, எந்த ஒரு குடிபோதையும் இல்லாத ஒரு நாளை நான் கடந்துட்டேன். இந்த நாளை என்ன மாதிரி இருக்கணும்னு நினைங்க. எக்காரணத்தை கொண்டும் எந்த ஒரு போதை பழக்க வழக்கங்களுக்கும் அடிமையாடாதீங்க. என்னோடய கண்டென்ட் சாதாரண விஷயம் கிடையாது. ஓகே,
ரொம்ப கிரிட்டிக்கல், பயங்கரமான ஸ்ட்ரகிள், டஃப் கொடுக்கும். சப்போர்ட் பண்ணுங்கள். பார்த்து பத்திரமா இருங்க. மீண்டும் சந்திப்போம் நாளைக்கு வீடியோவில்.